வெல்கம் டு எஸ்ஜே வர்ஷினி. இங்கே பாருங்கள், இவங்க வந்து கலர் வந்து சேஞ்சிங்காக மாறுறவங்க. இங்கே பாருங்கள், நல்லா ஒயிட்டாக வந்து நடுவில் ஒரு டின்ட்டு மாதிரி வருங்க. இந்த இடத்துல இருக்கும் பாருங்கள். இங்கே பாருங்கள், டின்ட்டு மாதிரி இருக்குங்களா, எட்ஜுக்கு கலர் சேஞ்ச் இருக்குது. ஓ, சீடு கூட கழிச்சிருக்குங்க. வாவ், சீடு வச்சுருக்குது. அடுத்து இவங்க பாருங்கள், இவங்க ஒரு பிங்க்கு. இவங்களாம் முன்னாடியே பூத்துருந்துருக்குறாங்க. ஓகே, இவங்களாம் பாருங்கள், கொஞ்சம் ஸ்பீடாக பார்த்துட்டு போயிடலாம். இவங்க பாருங்கள், அடுத்தது இவங்க தான் சீட் போட்டிருக்கோம் நம்ம நம்பர் 5ன்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்தடுத்து மொட்டு வந்திருக்குது. இது ஆல்ரெடி முன்னாடியே பூத்துறது, நிறைய மொட்டு வச்சுருக்குது பாருங்கள், அழகாக இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். அடுத்து இண்டிகோ கிளேஸ் வந்து நிறைய மொட்டு வந்து பூ வந்திருக்காங்க. ஸோ இது பாருங்கள், கலர் எப்படி இருக்குது, டார்க் பாருங்கள், பர்பிள் கலர் தெரியுதுங்களா. நிறைய மொட்டு வந்திருக்கு, பட் சரியாக வரல. இவங்க வந்து ஒரு ஃபயர் மாதிரி இருக்கும், அடுக்கு பிளாக். இவங்க 2 days ஆகிருக்கு போல். ஆனால் இவங்க ஃபுல் இது இப்படி இருக்காது, இன்னும் டார்க் நல்லா கருன்னு இருக்குங்க. நல்லா இருக்கா இவங்க. அடுத்த மொட்டுக்கள் பாருங்கள், நல்லாவே டார்க் கருன்னு இருக்குது. அடுத்தது இவங்க இன்னும் வரலை, இங்கே தான் இருக்குது. இந்த பியூட்டி பாருங்கள், இவங்க வந்து கோடெக்ஸில் வந்திருக்குது. இந்த பாருங்கள், அதுலேருந்து வந்தது. அது கவனிக்கவே இல்லை பாருங்கள் எப்படி இருக்குது, மொட்டு நிறைய கொத்தாக இருக்குதுங்க. இவங்க பூ வந்து இப்படி தான் இருக்கிறாங்க. வைப்ரேட் கலராக இருக்குது. இதில் வந்து இவங்க வேறு இது வந்திருக்கு. பூக்கட்டும், பார்க்கலாம் என்ன கலர் வராங்கன்ட்டு. ஓ பாருங்கள், இந்த பூச்சி வந்ததுனாவே இது ஒரு கம்பளிப்பூச்சி இல்லை, இது பட்டாம்பூச்சி பூச்சி தாங்க இது, சரிங்களா. இது வந்து கடிச்சு வச்சிடும் இது எல்லாமே. அடுத்து இவங்களும் அதே தாங்க, கோடெக்ஸில் இருக்கிறது தான். இவங்க வந்து ஸ்டார் போல் இருக்காங்க பாருங்கள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்குது. ஆனால் கலர் வந்து எல்லாமே ரெட்டு பிங்க்கில் தான் சேர்ந்து வருது. இவங்களும் பாருங்கள், இங்கே இருக்குது நம்ம கிராஃப்டிங் பண்ணது, இது கோடெக்ஸ்லேருந்து வந்தது. அதில் இன்னொரு இது வந்தாச்சு. அடுத்து இவங்க பத்மா இவங்க. அடுத்து இவங்க பாருங்கள், ஃபயர் மாதிரி இருக்குன்னு சொல்லுவேன்ல, இவங்க தான் அது, சிங்கிளில் இருக்குது. அடுத்து இவங்க பாருங்கள், இது 3D சொல்லுவேன். வாவ், சூப்பராக இருக்குதுங்க. ஒப்பா, எப்படி இருக்குது பாருங்கள், 3D நான் வச்சுருக்க பேர் 3D. அழகாக இருக்குதுல்ல, செமையாக இருக்குது. இது அழகாக நல்லா ஃபோட்டோ ஷூட் சூப்பராக பண்ணலாங்க. என்னமா இருக்குது பாருங்கள், அழகாக இருக்கா இது. வாவ், இங்கே ஒன்று தனியாக இருக்குது, இங்கே 4. அடுத்து அரபிக்காமில் மொட்டு வந்திருக்காங்க. இங்கே பாருங்கள், கொத்தாக இருக்குது. இந்த இதில் இங்கே பாருங்கள், உள்ளார எப்படி பிரான்ச்சஸ் வெடிச்சிருக்குது. இதில் எப்படி மொட்டு வருது பாருங்கள். இதுலேயும் பாருங்கள், இதில் பிரான்ச்சஸ் எப்படி வெடிச்சு வந்துருக்குது. இப்போ இன்னொரு பிளான்ட்டில் இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா. இது முன்னாடியே பூத்துருக்கு, ஒரு 4 days ஆகிருக்குது. இது கலர் இன்னும் டார்க்காக இருக்கும். அடுத்து ஒரு பியூட்டிஸ் பாருங்கள், கொத்தாக இருக்கிறாங்க. வாவ், எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா இருக்கா. அடுத்து இவங்க, இது நம்மளுடைய இது வந்து ஸ்டெம் ப்ரொபகேஷனில் பண்ணது. இங்கே பாருங்கள், இது வந்து ஸ்டெம் ப்ரொபகேஷனில் பண்ணது. அதிலே பூ வந்துட்டாங்க. இது நல்ல டார்க், இது 1 week ஆகிருக்குங்க பூத்து. நல்லா டார்க் ரெட்டாக இருக்கும், செம்மையாக இருக்கும் ரெட்டு. அடுத்து இவங்க ஆனியன் பிங்க். இவங்க நான் வச்ச பேர் ஆனியன் பிங்க்கு. உள்ளே பாருங்கள், அந்த டார்க் குமிஞ்சு இருக்கிறது ரொம்ப இதாக இருக்குது. இது வந்து வாடாமல்லி கலரில் இருக்குது. சரி, ஆமாம், பர்பிள் கலர். பேக் பெயின் ரொம்ப 2-3 நாளாக செம்ம வேலையாக, பொங்கல் வேலைங்க. பேக் பெயின் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இங்கே பாருங்கள், பர்பிள் கலர் நல்லா டார்க்காக இருக்குதா.
எப்படி இருக்கு பாருங்க இந்த பியூட்டி. அடுத்து இவங்க கோடெக்ஸ்லேருந்து வந்திருக்கிறதா நிறைய வந்திருக்குறாங்க. ஸோ எல்லாம் கட் பண்ணி விடணும்னு பார்த்தா மழை நடுவில் இப்போ பாருங்கள், இந்த சமயம் மழை வந்துகிட்டே இருக்குது. திடீர்னு வருது, நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் வெயில் செம்மையாக இருக்குது. இப்போ தான் நான் ப்ரூம் பண்ணலான்னு நினைக்கிறேன். இப்போது திருப்பி மழை வர்றதுனால பயமாகவும் இருக்குது. நிறைய ப்ரூம் பண்ணி விடுறதுக்கு இருக்குங்க பிளான்ஸு. பாருங்கள் கலர் எப்படி சேஞ்ச் ஆகிருக்காங்க. எதுக்கும் பாருங்கள், தெரியுதுங்களா? அடுத்து இவங்க ஒயிட்டு நல்லா அடுக்கு மல்டி பெட்டல் எப்படி இருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் ஃப்யூஸ் ஆகி வந்திருக்குது. அடுத்து இது ஒரு பிங்க்குங்க. இவங்க ஒரு பிங்க்கு நல்லா லேஸில் இருக்கிற மாதிரி ஸ்ப்ரிங்காக இருக்கிற மாதிரி இருப்பாங்க இவங்க. இந்த பிங்க்கு சூப்பர் ஃபினிஷிங்கில் வந்திருக்குறாங்க. வா, ஒவ்வொரு சமயம் ஃப்யூஸ் ஆகி வந்திருக்கும். இந்த வாட்டி நல்லா அழகாக நீட்டாக வந்திருக்குது. அழகாக பூத்துருக்குறாங்க. இப்போ அடுத்தது இவங்க இன்னும் மொட்டாக தான் இருக்காங்க. ஒரே ஒரு இதில் மட்டும் விரித்து காமிக்கலாம். காமிக்கிறேன். இவங்க வந்து ஒரு 2 மல்டி பெட்டலுங்க. ஒரு 2 இது மட்டும் பிரிச்சிருக்கிறேன். இங்கே பாருங்கள் கலரு சூப்பராக இருக்குல்ல, நாமும் போட்ட மாதிரி இருக்குது. நல்ல ஒரு ரெட்டிஷ் பிங்க்குங்க. இதில் இன்னுமே நல்லாவே ப்ளூம் ஆகிடும். அடுக்கு செம்மையாக இருக்குது. அதை விட அந்த 3D தாங்க சூப்பரான கலர். திரும்ப பார்க்கலாம் பாருங்கள். இங்கேயும் கீழேயும் வந்திருக்குறாங்க பாருங்கள். ஃபுல்லாக நல்லா ஒரே இதில் கூட்டமாக வந்திருக்குறாங்க பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது. பஞ்சாக அப்படி பிடிச்சிருக்குறோம் நம்ம. எத்தனை பூ? 3 5 பூ இருக்குது. நடுவில் உள்ளார ஒரு மொட்டு வந்திருக்கு. இது பாருங்கள். அவங்க ஃபஸ்ட் அந்த ப்ளூ இவங்களாம் கொஞ்சம் தான் இருக்குல்ல அந்த ப்ளூ. இதை பார்க்கலாமா? கலர் எப்படி இருக்கிறாங்கன்னு பார்க்கலாம். டார்க்காக இருக்குது. இங்கே பாருங்கள், இப்படி தான் வருவாங்க. இங்கே பாருங்கள் கலர். இவங்களுக்கும் பாருங்கள், அவங்க கலர் இதுதான். தெரியுதுங்களா? அடுத்து இங்கே பாருங்கள், அடிச்சிக்கவே முடியல. ஐயோ சூப்பராக இருக்குதுங்க. பார்க்க பிளாஸ்டிக் ஆர்டிஃபிஷியல் மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த நம்ம பூக்கள்லாம் கொஞ்சம் இவ்வளோ தான் பூத்துருக்காங்க. பூத்த வரைக்கும் நம்ம கேட்ச் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் எஸ்ஜே வர்ஷினிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.